ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுனால நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வீக்கெண்ட், ஸோ பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் அல் அலைன், அங்கே தான் ஒரு பார்க் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் அந்த பார்க் விசிட் பண்ணுறேன். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த பிளேஸ் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்பிக்யூவுக்கு மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறதுக்காக 1 kg லெக் பீஸாக உள்ள சிக்கனாக எடுத்துருக்கேன். சிக்கன் லெக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோடு இருக்குது. நம்ம ஸ்கின்னை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணலாம். ஸ்கின் எடுக்கிறதுமே ஈஸியாக தான் இருக்கும். மேலே லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு இழுத்தோன்னா செப்ரேட்டாக இந்த மாதிரி வந்துடும். அந்த ஸ்கின்னோடையுமே வச்சு நம்ம மேக்னேட் பண்ணலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். சிக்கனில் இருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கணும். இதை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், காரமும் நல்லா பிடிக்கும். சிக்கனை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் ஒரு லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்க சீடை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அந்த கேர்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அங்கங்கே. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ள நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. நம்ம இந்த மாதிரி உள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா நம்ம மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் மேரினேஷன் பண்ணி வைக்கும்போது நல்லா உள்ளே ஊறி நல்லா ஜூஸியாட்டு சாஃப்டாக இருக்கும் சிக்கன். ஃபஸ்ட்டு 2 hours இந்த மெத்தடில் நம்ம மேரினேஷன் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுருக்கேன். 2 hoursக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி வச்ச அந்த சிக்கனு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப நான் ஒரு டீஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக கொரியாண்டர் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசூரி மேத்தி இருக்கோம்ல, அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் அங்கே பார்பிக்யூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 2 hours நம்ம வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 hours வைக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் திரும்பவும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே பார்பிக்யூ பண்ணுறோனாலே 1 day முன்னாடி கூட நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக சூப்பராக டேஸ்ட் வைஸ் இருக்கும். அதுவும் பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு கேர்ட் போட்டு நம்ம மேரேஜ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக வேண்டியது. இன்றைக்கி பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்றதுக்கு 3 ஃபேமிலி போகிறோம். 1 kg சிக்கன் எடுத்து தான் நான் பார்பிக்யூக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 hours வச்சுருந்தேன். அடுத்து ஒரு 6 hoursக்கு வைக்கணும். நான் இப்போ 4 hours தான் ஆச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ணி நம்ம பார்க்கு வந்துட்டோம். இது அல் அலைன் அபுதாபி அலைன் ரோட்டில் நம்ம க்ரீன் முபாசரா லேக், இது பார்க் லேக் எல்லாமே இருக்குது. அங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா லேக்குமே பார்த்திங்கன்னா அங்கே போட்டிங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்கில் பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்றது, கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே.
இந்த லேக் பார்த்தீங்கன்னா அலைன் அபுதாபி அலைன் ரோட் மேலே போகாமல் அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது இந்த பார்க்கு. இது வந்து சூப்பரான ஒரு விசிட்டிங் பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ, அதில் வந்து போட்டிங்குமே இருக்குது. அது போக வந்து அந்த கிட்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா, அந்த ட்ரெயின் ஓட்டுற மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது போக பெரிய பார்க்கு, அது வாங்கி பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைக்கிளிங் 2-3 விதமாக வச்சுருக்காங்க. நான் பே பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரைட் பண்ணுறதுக்குமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபேமிலியாக கப்புளாக போகிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கே லேக்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. ஃபுட்டு போடவுமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே வந்து அலைன் வியூ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் நைட் டைமில். அங்கே ஃபிஷ் லேக்லாம் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்காக வந்திருந்தோம். போட்டிங் போகிற சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி கிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் இதில் பே பண்ணி போயிட்டு வரலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே போட்லேயுமே பார்த்தீங்கன்னா கப்பிள், சிங்கிள், ஃபேமிலியாக போகிறதுக்கு 2-3-4 செக்ஷனாக வச்சுருக்காங்க. 1 ஹவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பே பண்ணி போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே அந்த லேக்கில் சென்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி ஷவர் பாயிற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இங்கே இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டில் போகும்போது குட்டி பையன் பயங்கர அழுக, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு 1 ஹவர் அந்த தண்ணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்பிக்யூ சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு கிட்ஸுக்கு தனியாக வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ செட்டப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கனல் போட்டு நல்லா வந்து எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணணும். நாங்கள் வந்து இங்கே பன்னீர் டிக்கா, அந்த சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்காக எல்லாமே நாங்கள் வந்து அதை செட் பண்ணிகிட்டு வந்தோம். கேக் வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்பிக்யூ செட்டப் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து லேக் வியூ, அதுக்கப்புறம் வந்து போட்டிங் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஆனால் வந்து அந்த சம்மருக்கு முன்னாடி போயிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே இருந்துட்டு அந்த மேலே வியூ பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு. அது மேலே வந்து அலைன் ரோடு தான் மேலே. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி பன்னீரும் மஷ்ரூமை வந்து டிக்கா பண்ணுறதுக்காக வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிக்கலாம், ஏன்னா குட்டீஸு பசிச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக குக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அன்றைக்கி ஃப்ரைடேனால வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இருந்தோம், நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருந்தோம். அதனால் வெஜ் தனியாக குக் பண்ணிவிட்டு அடுத்த நான்வெஜ்ஜுமே குக் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது போக ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து தனித்தனியாக அவங்க சிக்கன் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சேர்ந்து எல்லாருமே குக் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டீஸுமே கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விட்டு அவங்க டயர்ட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா அப்படியே கிளம்பும்போது அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க, நமக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பையன் பார்த்திங்கன்னா இது வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா வந்து ஓட்ட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்களுமே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அந்த கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு வரதுக்கு. இதுக்கு முன்னாடியும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த டைமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.